அடுத்து முக்கியமாக நீங்கள் இந்த காம்போனண்ட்டை ஒன்று பார்க்கணும். இந்த சில்வர் கலரில் ஒரு இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். அதாவது பவர் யூஎஸ்பிக்கும் அந்த பவர் பேரலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காம்போனண்ட். இந்த காம்போனண்ட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, அந்த டைம் இஸ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அந்த டைம் இஷ்யூஸ் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆர்டினோ போர்டு எப்படி வந்து டைமை கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்கும். இந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு காம்போனண்ட்டு. இந்த காம்போனண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி பேர். இந்த காம்போனண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். என்னுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 16 மெகாஹெர்ட்ஸில் இருக்கும். என்னுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 16 மெகாஹெர்ட்ஸ். இது வந்து ஆர்டினோ போர்டில் கிரியேட் ஆகக்கூடிய டைம் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் இது சால்வ் பண்ணிடும். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி இன்னொரு இன்னொரு காம்போனண்ட் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பக்கம் இந்த பவர் பேரல் பக்கத்துலேயே ஒரு பிளாக் கலரில் ஒரு 3 பின் இருக்கு இல்லையா? அது பேர் வந்து என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். வோல்டேஜ் ரெகுலேட்டரோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டினோ போர்டு இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஆர்டினோ போர்டில் நிறையா டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அது அந்த டைப்ஸை பேஸ் பண்ணி இந்த ஆர்டினோ போர்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பவர் சப்ளையில் ரன் ஆகக்கூடிய போர்ட்ஸ். ஒரு சில ஆர்டினோ போர்டு 5 வோல்ட்டில் ரன் ஆகும், ஒரு சில ஆர்டினோ போர்டு 3.3 வோல்டேஜில் ரன் ஆகும். ஸோ இந்த 5 வோல்ட் டிசியில் இருந்தால் தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இந்த இன்புட் வந்து நீங்கள் 9 வோல்ட் கொடுக்குறீங்க, 12 வோல்ட் கொடுக்குறீங்க. இப்போ வோல்டேஜ் இன்னில் நம்ம என்ன சொன்னோம், 9 வோல்ட் இன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பேட்டரி வழியாக. ஸோ நீங்கள் எந்த வழியாக பவர் சப்ளை கொடுத்தாலும் இந்த ஆர்டினோ போர்டுக்கு தேவையான பவர் சப்ளை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் டிசி அல்லது 3.3 வோல்ட் டிசி. ஸோ இந்த 9 வோல்ட்டிலிருந்து இந்த 5 வோல்ட் டிசி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது முக்கியமான மேஜரான ஒரு ஆப்ரேஷனை பண்ணக்கூடியது எந்த காம்போனண்ட்னா, இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்ன்ற காம்போனண்ட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 9 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரோடைய வேலை. சரிங்களா? சரி. அடுத்து இங்கே ஒரு பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். இது வந்து ஆர்டினோவுடைய ரீசெட் பின்னு. சரிங்களா? இந்த போர்டில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க. திருப்பி அந்த ப்ரோக்ராமை வந்து முதல்லேருந்து மறுபடியும் ரன் ஆகணும், ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் முதல்ல ரன் பண்ண வைக்கணும். நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரீசெட் பின்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி ரன் ஆக ஆரம்பிக்கும். இல்லை என்ன அப்படின்னா, இந்த ஆர்டினோ போர்டை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த இதில் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் போக போக புரியும். இதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அப்லோட் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ப்ரோக்ராமை திருப்பி நீங்கள் முதல்லேருந்து ரன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆர்டினோ போர்டோடைய ரீசெட் பின்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் என்ன செய்யுங்கன்னா முதல்லேருந்து மறுபடியும் ரன் ஆகும். அதுக்காக தான் இந்த ரீசெட் பின்னு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த ரீசெட் பின்னை வந்து நீங்கள் இந்த பட்டன் வழியாக ஆர்டினோ போர்டை ரீசெட் பண்ணலாம். வேறு எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுன்னே சொல்லி ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. அனலாக் பின் சைடில் ரீசெட்னு ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசெட் பின்னில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு ரீசெட் பட்டனை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை நீங்கள் ரீசெட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெட் ஆர்டினோ போர்டை எப்படி பண்ணலாம்னா 2 டைப்பாக பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் ரீசெட் பின்னை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணலாம். சப்போஸ் இந்த போர்டை வந்து நீங்கள் ரிமோட்டில் வச்சுருக்கீங்க, ஸோ இந்த போர்டை நீங்கள் திருப்பி ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக இங்கேருந்து இந்த ரீசெட் பின்னு வழியாக நீங்கள் கேபிள் எடுத்துகிட்டு எக்ஸ்டர்னலாக ரீசெட் பட்டன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வழியாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த போர்டை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த ஆர்டினோவில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பின் இருக்கும். இந்த அனலாக் சைடில் A0 அது மாதிரி A0, A1, A2, A3, A4, A5 மொத்தம் வந்து அனலாக் பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்புட் பின் இருக்கும். இந்த அனலாக் பின்னோட யூஸ் என்ன அப்படின்னா, அனலாக் சென்சார்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் டேட்டா வின் பண்ணிக்கலாம். அனலாக் சென்சாரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அனலாக் சென்சார் கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு டெம்பரேச்சர் சென்சார், ஒரு ஹியூமிடிட்டி சென்சாரு, ஒரு கேஸ் சென்சாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதில் ஈஸியாக இன்டர் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த அனலாக் பின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விஇன் அப்படின்னு சொல்லி ஒரு பின் இருக்குது. பக்கத்தில் கிரவுண்டு, அப்புறம் 2 கிரவுண்டு வரும். அடுத்து ஒரு 5 வோல்ட் பின்னு, அப்புறம் 3.3 வோல்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு பின்னு. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் ரன் ஆகும், அதே மாதிரி 3.3 வோல்ட்டில் ரன் ஆகும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர். இதை வந்து நம்ம மெயின் கண்ட்ரோலர்னு சொல்லி பேசுவோம். இந்த கண்ட்ரோலர்ன்றது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஆர்டினோவுடைய மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் போர்டில் ரிமூவ் பண்ணாதீங்க. நான் சும்மா உங்களுக்காக இது கண்ட்ரோலர்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த கண்ட்ரோலர் வந்து ஒரு ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட், அவ்வளோதான். இந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி தான் இந்த போர்டே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஐசின்னு நீங்கள் நார்மலாக படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்யூட். இது வந்து டிசைன் பண்ணது அட்மல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி.
அட்மெல் அப்படின்ற கம்பெனி. இந்த ஐசியோடைய இது பார்த்தீங்கன்னா அட்மெகா 328. ஸோ இந்த அட்மெகா 328 அப்படின்ற ஒரு கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்டினோ போர்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுமே ரன் ஆகுது. இதை நீங்கள் ஈஸியாக முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அட்மெகா கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதில் ஒரு ஃபர்ம்வேர் இருக்கும். ஆர்டினோவுடைய பூட் லோடரு, ஆர்டினோவுடைய ஃபர்ம்வேர் எல்லாமே இந்த ஐசியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த பூட் லோடர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, ஆர்டினோ போர்டு வந்து பூட் ஆகலை, நம்மளுக்கு பூட் லோடர்னா என்ன, அந்த பூட் லோடர் எப்படி டேமேஜ் ஆகும், பூட் லோடரில் எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்லாம் ஃபர்தர் கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அடுத்த கிளாஸை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஆர்டினோ அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும், ஈஸியாக ஆர்டினோவில் எல்லா ப்ரோக்ராமே உன்னால் பண்ண முடியும். இப்போ இது இன்டெகிரேட்டட் சர்க்யூட் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி தான் இந்த போர்டு நம்ம ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? சரி, இந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட் இந்த ஐசியில், அதாவது அட்மெகா 328 ஐசியில் ஒரு பூட் லோடரும் இருக்கும். அந்த பூட் லோடரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா இந்த போர்டு பூட்டே ஆகும். சப்போஸ் இந்த பூட் லோடர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஒரு பின் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கே ஒரு 6 பின் இருக்கா? அந்த 6 பின்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்பி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஐசிஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து இதை ஐசிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இந்த ஐசிஎஸ்பின்றது என்ன அப்படின்னா, இன் சர்க்கியூட் சீரியல் ப்ரோக்ராமிங் அர்த்தம். கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இன் சர்க்கியூட் சீரியல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் இதில் உள்ள பூட் லோடர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் எக்ஸ்டர்னல் பூட் லோடர் மூலிமா அந்த நான் போர்டை பூட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஐசிஎஸ்பி பின்னு வழியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த போர்டை எக்ஸ்டர்னல் பூட் லோடர் மூலிமா இந்த போர்டை நம்ம பூட் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? சரி, இதுதான் அந்த ஆர்டினோவுடைய மெயின் கண்ட்ரோலர். நான் இப்போ இந்த கண்ட்ரோலர் நான் திருப்பி மாட்டிடுறேன். சரி, இந்த கண்ட்ரோலரை இப்போ நான் திருப்பி மாட்டிட்டேன். இந்த கண்ட்ரோலர் நீங்கள் தனியாக வெளியில் எடுத்து வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் நீங்கள் ப்ரோக்ராமோ ஃபேம்வேரோ நீங்கள் என்ன செய்ய முடியும்னா நம்மளால் எழுத முடியும். இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் ஆர்டினோவுடைய அட்வான்ஸில் நான் அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த போர்டை நான் இப்போ பவர் அப் பண்ணி காட்டுறேன், சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக. யூஎஸ்பி மூலியமாகவே நான் பவர் அப் பண்ணுறேன். ஸோ யூஎஸ்பி கேபிள் வழியாக நான் என்னோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேபிளில் நான் இதில் கனெக்ட் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்டு வந்து பவர் அப் ஆயிடும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்பொழுது இங்கே டிஎக்ஸ்ன்ற பின்னும் ஆர்எக்ஸ்ன்ற பின்னும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். சரி, இந்த ஆர்டினோ பின்னில் இந்த ஆர்டினோ போர்டில் நீங்கள் அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கிற பின் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே டிஜிட்டல் பின்னு. இந்த டிஜிட்டல் பின்னில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பின் வந்து ஆர்எக்ஸ் இருக்கும், ரெண்டாவது பின்னு வந்து டிஎக்ஸ் இருக்கும், அப்புறம் 0லேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே டிஜிட்டல் பின். அப்புறம் ஒரு கிரவுண்டு பின் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏரெஃப்னு சொல்லி ஒரு பின் இருக்கும். வாட் இஸ் ஏரெஃப்? ஏஆர்இஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனலாக் ரெஃபரன்ஸ்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஆர்டினோ போர்டில் எந்த கம்யூனிகேஷன் ஷீல்டுமே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நான் ஒரு கம்யூனிகேஷன் ஷீல்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு வயர்லெஸோட கம்யூனிகேஷன் ஷீல்டோ அல்லது ப்ளூடூத்தோட கம்யூனிகேஷன் ஷீல்டோ அல்லது ஒரு என்எஃப்சியோட கம்யூனிகேஷன் ஷீல்டோ, ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஷீல்டோ, ஒரு ஈத்தர்நெட்டோட கம்யூனிகேஷன் ஷீல்டோ நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் ஷீல்டு இந்த போர்டோட கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா, இந்த போர்டில் என்ன பவர் சப்ளை யூஸ் ஆகுது, என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா ரெஃபரன்ஸுமே எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த ஏஎஃப் பின் வழியாக அந்த கம்யூனிகேஷன் ஷீல்டு வந்து டேட்டாவை ரீட் பண்ணிக்கும். அதுக்காக தான் அந்த ஏஎஃப் அப்படின்ற பின்னு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?